ரிப்போர்ட்டிங் சார். பழைய பாலிவுட் படங்களோட வைபில் ஒரு இன்டென்ஸான ரொமான்டிக் ட்ராமா பார்க்கணும்னா இந்த படம் ட்ரை பண்ணுங்க. சையாரா நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ அவைலபிளாக இருக்குது. தேட்டரில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி சக்க போடு போட்ட படம். ஒன்லைன் கதை, ஒரு காதல் அங்கே ஒரு துரோகம், அப்புறம் இன்னொரு காதல் அங்கே ஒரு பிரிவு. இந்த டெம்ப்ளேட்டில் ஒரு படம். நான் ரொம்ப கதைக்குள்ளே போகலை. இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ஸே அந்த லீட் பேர் தான். அகான் அண்ட் அனீட் ரெண்டு பேருமே செம்மையாக பண்ணியிருப்பாங்க. அகான் ஹீரோ, அவர் எப்படின்னா ரொம்ப ரக்கடான ஹீரோவாக வருவாப்புல. இந்த மௌனராகமில் கார்த்திக் வருவார்ல, அந்த மாதிரி எங்கே போனாலும் ப்ராப்ளம் பண்ணிகிட்டே இருப்பார். ஆனால் போக போக தான் தெரியும் அவர் ப்ராப்ளம் பண்ணுறவர் இல்லை, அவர் ஒரு பலாப்பழம்னு. வெளியே தான் அப்படி ரஃப்பாக இருப்பாப்புல. அவருடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படின்னா, சில சீன்லலாம் அந்த சீனை மறந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸை மட்டும் என்ஜாய் பண்ணலாம். அந்தளவுக்கு சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருந்தார். அவரை விட ஒருபடி மேலே ஹீரோயின் அனீட். அவங்கெல்லாம் இந்த முதல் படம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் சில ஹீரோயின்லாம் அப்படி பார்க்கும் போதே ஒரு பாவம்ப்பா அப்படின்னு தோணும் இல்லையா? இந்த படம் கதைப்படி இந்த கேரக்டர் மேலே ஒரு சிம்பத்தி நமக்கு வரும். பட் இவங்க ஃபேஸ் கட்டா இல்லை அவங்க பெர்ஃபார்மன்ஸான்னு தெரில, ரைட் ஃப்ரம் த ஃபஸ்ட்டு சீன் அவங்க மேலே நமக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துகிட்டே இருக்கும். பாவப்பா அந்த பொண்ணு அப்படின்னு. அதை வந்து பெர்ஃபார்மன்ஸில் சூப்பராக கொண்டு வந்திருந்தாங்க. பல குட்டி குட்டி எக்ஸ்பிரஷன்லாம் கதற விட்டுருந்தாங்க. அவங்க எப்படின்னா ஒரு சீன்லாம் கிளாமராக ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. 1-2 சீனில் கிளாமராக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தால் கூட அவங்கள வந்து ஏதோ நம்ம வந்து ஒரு ஹோம்லியாக பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி தான் பார்க்க தோணும். அது வந்து எல்லா ஹீரோயினுக்கும் அப்படி அமையாது. நான் ஏன் சொல்கிறேன்னு படம் பாருங்கள் புரியும். படத்தில் ஒரு லிப்லாக் சீன் வரும். நிறைய படத்தில் லிப்லாக் சீன் பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்தில் உள்ள லிப்லாக் சீனே வந்து ஒரு பொய்டிக்காக எடுத்திருப்பாங்க. படத்தில் இந்த மாதிரி நிறைய அந்த ரொமான்ஸ், அந்த எமோஷன் கனெக்ட் வந்து ஒர்க் ஆச்சு. ஏன்னா அதுக்காக தேட்டரில் அந்த படம் பார்த்துட்டு சில பேர்லாம் அப்படியே பயங்கரமாக அழுதுட்டு இருந்தாங்க அப்படின்லாம் நான் படித்தேன். அந்தளவுக்குலாம் எனக்கு இல்லை. பட் டெஃபினெட்லி அந்த எமோஷ்னல் கனெக்ட் வந்து உண்மையிலே படத்தில் இருந்துச்சு. படத்தில் வந்து மியூசிக் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா மியூசிக் வந்து கதையில் ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்கும். 2 பாட்டெலாம் சூப்பராக இருந்துச்சு. படத்தில் கேஸ்டிங் பார்த்தீங்கன்னா பெருசாலாம் ஷாருக் கான், சல்மான் கான், செங்கிஸ் கான், ஸ்வீட் கான், ஃபெமிலியரான ஆக்டர் யாருமே இருக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் நமக்கு தமிழில் படம் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆக்டர்லாம் யாரும் படத்தில் கிடையாது. இருந்தாலும் கேஸ்டிங் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. படத்தில் ஒரு சில பிரச்சனைகள் அப்படின்னா செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு சில சீன் வந்து பயங்கர கிளீஷேவாக இருக்கும். ஒரு கத்தியை வச்சு குத்துற சீன் வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன பலத்தனமாக இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு சில சீன் ரொம்ப ப்ரெடிக்டபுளாகவும் இருக்கும். இந்த மாதிரி சில குறைகள் படத்தில் உண்டு. ஆனால் இது எல்லாத்தையுமே இந்த 2 பேருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து மாஸ்க் பண்ணிருச்சு. கடைசி வரைக்கும் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ என்ஜாய் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப ஆகாவோகோ பயங்கரமான ஒரு லவ் ஸ்டோரி அப்படிலாம் கிடையாது. பட் டெஃபினெட்லி ஒன் டைம் பார்க்குறதுக்கு ஒரு நீட்டான ரொமான்டிக் ட்ராமா.